காட்சி 1 தேவலோகம். தெய்வீக தரிசனம். முப்பெரும் தேவிகளின் ஆனந்த நடனம். நாராயண நாராயண என்னொரு திவ்யமான இசை, என்னொரு தெய்வீக தரிசனம். முப்பெரும் தேவிகளின் இந்த ஆனந்த கோலத்தில் காண நான் என்ன தவம் செய்தேனோ. நாராயண நாராயண. என்ன அதிசயமாய் இந்த பக்கம் வந்துள்ளாய்? வணக்கம் தேவி. நான் எந்த பக்கமாக போய்கொண்டிருந்தேனா அப்போது ஒரு தெய்வீக இசை மழை பொழியும் ஓசை கேட்டது. உள்ள வந்து பார்த்தால் இந்த லக்ஷ்மி கடாட்சமான மாளிகையில் முப்பெரும் தேவிகளின் ஆனந்த நடனம் காண அரிய வாய்ப்பு விடுவேனானான். அதுதான் உடனே உள்ள வந்தேன். அது என்ன லக்ஷ்மி கடாட்சமான மாளிகை? இசையும் நடனமும் கல்வி சார்ந்த கலைகள் தானே. நியாயமாக பார்த்தா நீ சரஸ்வதி கடாட்சமான மாளிகை என்று தானே சொல்ல வேண்டும். என்ன தேவி சொல்லுங்கள்? என்னது நாயதர் வந்திருக்கிறார், இன்னும் எந்த கலகமும் தொடங்கவில்லையே என்று நினைத்தேன். என்ன தேவி சொல்லுகிறீர்கள்? நான் சொன்னது சாதாரண உலக வழக்கம் தானே. 8 வித செல்வ நிதியும் நிறைந்த ஒரு மாளிகையை பார்த்தால் எல்லோரும் லக்ஷ்மி கடாட்சமான மாளிகை என்றுதானே சொல்வார்கள். என்ன தாயே, நான் சொன்னது சரிதானே? ஆம் நாரதா, நீ சொன்னதில் எந்த தவறும் இல்லை. என்னதான் இசையும் நடனமும் அற்புதமாக இருந்தாலும் அதை ஒரு செல்வி செழிப்பு நிறைந்த ஆடம்பரமான மேடையில் செய்தால்தானே அந்த கலைக்கு ஒரு பெருமை சேரும். என்னது நீ சொல்வதை பார்த்தால் கல்வியை விட செல்வம் தான் பெரியது என்று சொல்வாய் போல இருக்கிறது. அதில் என்ன சந்தேகம்? செல்வாக்கில்லாத இடத்தில் சொல்வாக்கிருந்து என்ன பயன்? நாரதா, இது என்ன தேவையில்லாத தர்க்கம்? கல்வியும் செல்வமும் ஒரு வீராதி வீரத்தின் முன் எம்மாத்திரம். எப்பேற்பட்ட புல்வனாக இருந்தாலும் இல்லை எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் ஒரு வாழ்பலமும் தோல்பலமும் நிற்க ஒரு வீரத்தின் முன் கை கட்டி வாய் கொட்டி தானே நிற்க வேண்டும். ஹாஹா, இது நல்ல கதை. கல்வியை விட சிறந்தது இந்த உலகில் எதுவும் இல்லை. இல்லை, செல்வமே சிறந்தது. இரண்டும் இல்லை, வீரமே சிறந்தது. சிவ சிவா, எல்லாம் சரிதான் தேவிகளே. யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சிறந்தது என்று சொல்லலாம். ஆனால் அது நிரூபிக்க வேண்டாமா? இதுவா ஒரு பெரிய விஷயம்? இப்போதே நான் பூலோகத்துக்கு சென்று மூடனான ஒருவனுக்கு அருள் தந்த அவனை ஒரு மாபெரும் புலவனாக்கி இந்த உலகையே அவன் சொல்லுக்கு அடிமையாக்கி கல்வியை சிறந்தது என்று நிரூபிக்கிறேன். நானும் இப்போது பூலோகத்திற்கு சென்று ஒரு வறியவனுக்கு உலகில் உள்ள அனைத்து செல்வ நிதிகளையும் அருளி அவனை ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக்கி உன் புலவனை அவன் மாளிகையில் பரிசு வேண்டி கை
அதையே நினைக்க தேவை. அப்போது தெரியும் எது சிறந்தது என்று. இருவரும் நிறுத்துங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் இருவருக்கு முன்னால் நான் பூமிக்கு போகிறேன். மிகவும் கோழையான ஒருவன் என் அருள்பெட்டி இந்த உலகை தான் குடியிருக்க கொண்டு வருவான். அவன் உன் புல்வதையும் உன் அரசனையும் தம் காலடியில் விழ வைப்பான். அப்போது தான் வீரமே எவ்வுலகில் எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று நீங்கள் உணருவீர்கள். அப்பாடா, இன்றைய பொழுது நன்றாக முடிந்தது. இப்பொழுதுதான் திருப்தியாக உள்ளது. நாராயண நாராயண. காட்சி 2. நம்பி வீடு. அம்மா அம்மா, ஏனம்மா என்ன இப்படி ஒரு மூடனாக படைச்ச? இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? என் முதலாளி ஐயா ஒரு பெரிய மரத்தோட கிளையை வெட்ட சொன்னாரு. நான் உடனே அந்த மரத்தில் ஏறி அந்த கிளையை உட்காந்துக்கிட்டு அடிக்கிளையை வெட்டி ஆரம்பிச்சேன். கிளையை வெட்டி முடிச்சேனா, கிளையும் டமால்னு விழுந்துச்சு. நானும் டமால்னு விழுந்துட்டேன். எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க தாயே. என் முதலாளி ஐயா கூட என்ன பார்த்து உன்னை விட ஒரு பெரிய மூடனை நான் பார்த்தது இல்லைன்னு அவர் சொன்னாரு. எனக்கு அழுகையா வந்துச்சு. சொல்லு அம்மா சொல்லு, என்ன ஏன் மூடனா படைச்சு தாயே? எனக்கு அறுவை கொடு, எனக்கு புதிய கொடு, அறுவை கொடு, புதிய கொடு, அறுவை கொடு, புதிய கொடு, அறுவை கொடு, புதிய கொடு. மகனே மகனே, எழுந்திரு மகனே. உன் ஆதங்கம் இந்த தாயின் செவியில் விழுந்தது அப்பனே. அம்மா. ஆம் மகனே, உன் வேண்டுதலை நிறைவேற்றவே நான் உன் முன் தோன்றியுள்ளேன். இன்று முதல் நீ இந்த கலை மகளின் முழு அறியம் பெற்று சிறந்து விளங்கி போகிறாய். ஆய கலைகள் 64 உனக்கு கைகூட போகிறது. இந்த உலகை உன் பேச்சு திறமையையும் புலமையையும் கண்டு உனக்கு தலை வணங்க போகிறது. நன்றி அம்மா, நன்றி. சுவை தமிழே
நான் இல்லை. தேவி, செல்வங்களின் செல்வியே, திருமகளே, குணநிதியே, இந்த ஏழை படும் பாடும் கண்களில் படவில்லையா? ஒவ்வொரு நாளும் நானும் என் குடும்பம் 3 வேளை சாப்பிட நான் படும் கஷ்டங்கள் உனக்கு தெரியவில்லையா? செல்வம் இல்லாதவனுக்கு இந்த உலகில் எந்த இடமும் இல்லை தாயே. நாதோறும் உனக்கு பூஜை செய்யும் இந்த ஏழை பக்தன் மீது உன் கடைக்கன் கருணை பார்வை பதிய கூடுமா? தேவி, நீங்களா? இது நிஜம்தானா? இந்த ஏழை பக்தனுக்கு தரிசனம் தர திருமகளே நேரில் வந்துள்ளாளா? தரிசனம் மட்டுமல்ல மகனே, உன் பக்தியை மிர்ச்சி உனக்கு ஒரு வரமும் அருளுவேன். நான் உன் முன்னால் தோன்றியுள்ளேன். உன் ஏழ்மை நிலை இன்றோடு முடியட்டும். இனி எல்லாவித செல்வங்களும் உன்னை வந்து சேரும். இந்த ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக நீ இன்றிலிருந்து நீ ஆக போகிறாய். இந்த ஊரே உனக்கும் உன் செல்வத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்க போகிறது. இதோ உன் முள் உள்ள இந்த பூஜை பெட்டியை திறந்து பார். ஆஹா ஆஹா, தங்க காசுகள். நான் இப்போது ஒரு பெரிய பணக்காரன். இனிமேல் நானும் என் குடும்பம் ஒரு நாளும் பட்டனே கிடைக்காது. இந்த ஊரை எனக்கு தலை வணங்க போகிறது. எல்லாம் உன் செயல், எல்லாம் உன் அருள். நன்றி தாயே, நன்றி. வாழ்க வளமுடன். காட்சி 4. நல்ல சண்டை களம். ஐயோ, வலிக்குது. என்ன அடிக்காதீங்கப்பா. எனக்கு திரும்பி அடிக்க தெரியாது. எனக்கு ரொம்ப பயம். நிறுத்துங்க. அம்மா துர்கா தேவி, என் நிலைமை பாத்தியா? போடுறேன் எல்லாமே அடிக்கிறான். என்னால் ஏன் திரும்பி அடிக்க தெரியல? என்னால் ஏன் இப்படி கோழியாய் போந்தேன்? ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே. கார்மேகா, உன் அழைப்பை ஓசை கேட்டு உன் தாய் நம்பிறங்கினேன். இன்று முதல் நீ யானை பலம் பெற்று இந்த ஊரில் உள்ள எல்லோரையும் உன் வீரத்தால் வெள்ளம் நிறைவே அடைவாய். அதன் மூலம் வீரம் தான் சிறந்தது என்று இந்த உலகத்தை உனக்கும் வேறுபடுவாய். இப்போது தைரியமாக சென்று உன் வித்தையை காட்டு. நன்றி தாயா, நன்றி. இனி காலமுள்ள வரை இந்த வீரத்தின் துணை கொண்டு என் குடியின் கீழ் கொண்டு வருவேன். எல்லோரும் வெல்வேன். உன் புகழ்பாடு செய்வேன். குலோத்துங்கன் தன் செல்வத்தின் துணையால் நாட்டை கைப்பற்றி நாட்டுக்கே அரசனாகிறான். கார்மேகன் தன் வீரத்தின் துணையால் அரசனின் முக்கிய படை தளபதி ஆகிறான். காட்சி 5. மன்னன் குலோத்துங்கன் அரண்மனை. வணக்கம் அண்ணா.
நாட்டு மக்களும் நல்லமா மாதும் மும்மாறி பொழுகிறதா மக்கள் எல்லோரும் என்னை பற்றியும் நம் நாட்டின் செல்வ செழிப்பை பற்றியும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் மக்கள் எல்லோரும் நலமை மன்னா யாருக்கும் எந்த கூறியும் இல்லை ஆனால் அவங்க பேசிக்கொள்வது ஏன் இழுக்கிறாய் சட்டென்று சொல் ஊர் மக்கள் யாருக்கும் தங்களை பற்றி பேசவே நேரமில்லை மன்னா இப்போது ஊரெல்லாம் கூட நம்பியை பற்றி தான் பேச்சு உண்மையாக இருந்த அவர் கலைமகள் அருள் பெற்று மாபெரும் குழுவாகிவிட்டாராம் கோவிலாக சென்று கலைமகள் கருணரை பாட்டாக பாடி வருகிறார் அவரை பார்க்க மக்கள் கூட்டம் அலைமோகிறது புலவர் நம்பியா நான் பார்க்க வேண்டுமே கார்மேகா நீ அவரை உடனே நம் அரண்மனைக்கு அழைத்து வா அப்படியே ஆகட்டும் அண்ணா வாரும் நீர்தான் புலவர் நம்பியோ ஆம் நான் தான் கலைமகளை பற்றி பாடல்கள் பாடி ஊர் மக்கள் எல்லோரும் உங்கள் பிடியில் வைத்துள்ளீர்கள் என்று அறிந்தோம் எங்கே அதை நாவால் திருமகளின் அருளால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் என்னை பற்றி ஒரு பாட்டு பாடும் அதையும் கேட்போம் ஆஹா இந்த நம்பி கலைக்காடுமை கல்விக்காடுமை தமிழுக்காடுமை சரஸ்வதி தேவியின் அருளால் கிடைத்த இந்த கலையை பெரும் பணத்தால் இந்த நாட்டை வென்ற உங்கள் பெருமையை பாடு பயன்படுத்துவதா ஒரு காலம் நடக்காது என்னது வெறும் பணமா திருமகளின் அருளுக்கு அவ்வளவு இலக்காரமா அவள் அருளால் இந்த நாட்டுக்கு அரசனான என்னிடமே இப்படி சொல்ல உனக்கு என்ன தைரியம் என் செல்வத்துக்கு முன் உன் கல்வி கை கட்டி நிற்க ஆஹா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதை கேள்விப்பட்டதில்லையா நீங்கள் ஆமா நீங்கள் எங்கே கேள்விப்பட்டு இருக்க போகிறீர்கள் அதற்கெல்லாம் கொஞ்சம் புத்தி வேண்டும் கார்மேகா இவனுக்கு ஒரு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும் நீ இவனை இப்போதை கைது செய்து சிறையில் அடை குலத்தொங்கா நம்பி நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டு நான் மூழ்வரும் கேட்டேன் பாவம் நீங்கள் மறந்து விட்டீங்கள் என் பால் பலத்திற்கு நீங்கள் இருவரும் எப்படி ஈடாக முடியும் என் வீரத்தின் முன் உங்கள் கல்வியும் உங்கள் செல்வம் வீரத்தை விட சிறிது உலகில் எதுவும் இல்லை இல்லை செல்வம் தான் சிறந்தது இல்லை கல்வியை சிறந்தது கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தேவமா இந்த கேள்விக்கு இந்த உலகில் எங்காவது பதில் உண்டா உன்னை விட மற்றொன்று எந்த விதத்திலும் உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை ஆனால் இந்த மூன்றுக்கும் இடையில் போட்டியும் பொறாமையும் உண்டானால் நாட்டில் அமைதி எப்படி நிலவும் இந்த மூன்றும் ஒரு சேர உலகில் அமைந்தால் உலகம் நற்கதி பெறும் மக்களின் வாழ்வு செழித்தோங்கும் நாங்களும் எங்கள் அறியாமையை உணர்ந்தோம் இனி எங்களுக்கு போட்டியே வராது இந்த கணம் முதல் மூவரும் ஒற்றுமையாக இருப்பதாக உறுதி கொண்டுள்ளோம் நம்பி நீங்கள் மூவரும் ஒற்றுமையாக இருந்து உங்கள் கல்வியையும் செல்வத்தையும் வீரத்தையும் இந்த நாட்டின் நலனுக்காக பயன்படுத்துங்கள் நாடும் நாட்டு மக்களும் எல்லா நலமும் வளமும் பெறட்டும் அப்படியே செய்கிறோம் தாயே